மழைக்காட்டை விட்டு வெளியேறத் தயாராக இருந்த அந்த குடும்பம் ஷானின் கையில் இருந்த ஒளிக்கல் திடீரென மீண்டும் மினுங்கத் தொடங்கியது. அது மெதுவாக சூடாகியது. பின்னர் ஒரு தங்க ஒளி காட்டின் இன்னும் ஆழமான பகுதியை நோக்கி சுட்டிக்காட்டியது. ஆடம் குழம்பினார். நாம் திரும்ப வேண்டுமா? டானி அமைதியாக சுற்றி பார்த்தாள். அவள் மனதில் ஒரு உணர்வு, இது ஆபத்து இல்லை, இது ஒரு அழைப்பு. ஷான் மெதுவாக சொன்னான், அப்பா, காடு என்னை அழைக்கிறது. அவர்கள் ஒருமுறை இன்னும் அந்த ஒளியை பின்தொடர முடிவு செய்தார்கள். காட்டின் மரங்கள் திடீரென அசைந்தன. பெரிய கிளைகள் தானாக விலகின. அவர்களுக்கு முன் ஒரு மறைந்த பாதை திறந்தது. அந்த பாதையில் தங்க பனித்துளிகள் மிதந்தன. ஒவ்வொரு அடியும் மாய உலகுக்குள் செல்லும் போல் இருந்தது. சிறிது தூரம் சென்றதும் பனி மத்தியில் பெரிய ஒளி உருவம் ஒன்று தெரிந்தது. மிகப்பெரிய மான் போல. ஆனால் அதன் கொம்புகள் நட்சத்திரம் போல ஒளிர்ந்தன. அது அவர்களை தாக்கவில்லை, அது அமைதியாக பார்த்தது. ஷான் மெதுவாக தனது கையை நீட்டினான். அந்த மான் உருவம் அவனை சுற்றி நடந்து மெல்ல வணங்கியது. அது ஒரு காட்டு ஆவி. அவர்கள் தொடர்ந்து நடந்தனர். திடீரென ஒரு ஆழமான பள்ளம். அதன் மேல் பெரிய மரவேர் பாலம் போல அமைந்திருந்தது. அந்த வேர் ஒளிர்ந்தது. அவர்கள் கவனமாக அந்த பாலத்தை கடந்து சென்றனர். கீழே மிதந்தது முடிவில்லா இருள். நறுபுறம் சென்றதும் ஒரு பெரும் குகை. அதன் உள்ளே வானவில் ஒளியில் மிதந்த பெரிய கிறிஸ்டல்கள். அவை மெதுவாக சுழன்றன. அந்த ஒளியில் ஷானின் கல் இன்னும் பிரகாசித்தது. குகையின் மையத்தில் ஒரு மாபெரும் ஒளி மரம். அதன் வேர் காற்றில் ஒளியாக பரவியது. அதுதான் காட்டின் இதயம். ஷான் மெதுவாக முன்னே சென்றான். அந்த மரத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் அவனின் கல்லை தாக்கியது. ஒளி சுற்றி சுழன்றது. குகை முழுவதும் அதிர்ந்தது. அந்த நொடியில் காட்டின் சக்தி ஷானுடன் இணைந்தது. ஆனால் திடீரென ஒரு ஆழமான சத்தம். குகை இருண்டது. ஒளி சற்றே குறைந்து, ஏதோ தவறு, ஏதோ அபாயம் நெருங்குகிறது. காடு இன்னும் முழுமையாக பாதுகாப்பில் இல்லை.